என்ன இவ்வளோ பெரிய பார்சல் அப்படின்னு பார்க்குறீங்களா? என்னோட டெலிவரி டேட் நியர்பை வந்துருச்சுங்க. ஸோ என்னோட பேபியை வெல்கம் பண்ணுறதுக்காகவும் ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்ணுறதுக்காக சில திங்ஸ் வாங்கியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். எக்ஸைட்மெண்ட்டில் வந்ததுமே ஓப்பன் பண்ணிட்டேங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிட்ட ஆர்டர் பண்ணதுலேருந்து எப்போ வரும்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டடாக இருந்துச்சுங்க. ஸோ அது பார்த்ததுமே அந்த சந்திரமுகியில் ஒட்டியானம் தோடு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த ஃபீலுக்கு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். பார்சல்லேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. ஸோ ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த குட்டி ட்ரெஸ்லாம் பார்க்கும்போதே மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இப்படி ஃப்ரண்ட் ஓப்பன் ஃப்ளூ ஸ்லீவ் ஜப்லாஸு கேப்ஸு, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் ஆஃப் மிட்டன், 4 பேர் ஆஃப் பூட்டிஸ், இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. பேபிக்கு ட்ரை ஷீட் 2 கொடுத்துருக்காங்க, மஸ்டர்ட் சீட் பில்லோ, தென் மில்க் பாட்டில் வந்து கேரி பண்ணுறதுக்கு அழகாக க்யூட்டாக ஒரு கவர், பேபிக்கு பைஸ், அப்புறமேட்டுக்கு பேபியோட பிளாங்கெட் டவல் பார்த்தீங்க அப்படின்னா 3 செட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 6 செட் ஆஃப் ஸ்லீவ்லெஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க பேபிஸ்க்கு. பேபியை கேரி பண்ணுறதுக்குரிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்துடுதுங்க. பெட் ஆஃப் மஸ்கிட்டோ நெட்டு, அப்புறம் பேபிக்குரிய ஸ்லிப்பிங் பேகு, பேபியை கேரி பண்ணுறதுக்குரிய பேகு. ஸோ இந்த மாதிரி 45+ ஐட்டம்ஸ் நமக்கு தேவையான எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பேபிக்கு எல்லாமே துவச்சி ரெடி பண்ண போகிறேன். என்னோடய பேபிக்காக எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ஸோ கிளாத் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே வந்து துவச்சி நல்லா வெயிலில் காய வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா டெலிவரி டேட் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இன்னும் 1 or 2 வீக் தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இது எல்லாமே நான் ரெடி பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே துவச்சி இன்றைக்கி காய வச்சு அயர்ன் பண்ணி பேக்கில் வந்து பேக் பண்ண வேண்டியதான். துவச்சிட்டு வந்து மாடியில் அந்த குட்டி குட்டி துணி வந்து காயிறப்ப நமக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஈவினிங் காஞ்சதும் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அயர்ன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லாமே பேக் பண்ணி முடிச்சு ரெடி பண்ண வேண்டியதான். ஸோ எனக்குரிய திங்ஸும் ரெடி பண்ணணும். ஸோ ஹாஸ்பிட்டல் பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தேவையான திங்ஸ் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணி நான் ரெடியாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேபிக்கு தேவையானது எல்லாமே வந்து இந்த பேக்கில் வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ பேபியோட ட்ரெஸ்ஸு, கேப்ஸு, யூரின் ஷீட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாமே பேக் பண்ணி ப்ரிப்பேர்டாக எல்லாமே வச்சாச்சு. இது பேபிக்கு வந்து வெட் வைப்ஸு, இது ஆர்கானிக் ஆலிவரோட யூஸ் பண்ணி வர்றது தான். ஸோ இதுவும் வந்து நான் ஒரு பேக் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.